அனைவருக்கும் வணக்கம். 11/4/2025 பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்கு இந்த பங்குனி உத்திரத்தன்று யாரெல்லாம் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நினைத்தபடி நடக்கும். இந்த நாளன்று யாரெல்லாம் விரதம் இருக்கணும், யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது, விரதம் இருப்பவர்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும், என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். யாரெல்லாம் முதல்ல விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு, விரதம் இருக்கிறது நம்மளுடைய உடலை வற்புறுத்தி இறைவனுக்காக அர்ப்பணித்து நம்ம விரதம் இருக்கிறது தான் அந்த விரதத்திற்கான மகிமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அந்த விரதம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில பேர்கள் தவிர்க்க வேண்டும். அந்த விரதம்லாம் இருக்கக்கூடாது. யாரெல்லாம் அப்படின்னு, குழந்தைங்களுக்காக பால் கொடுப்பவர்கள் விரதம்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும். ஏன்னா குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால அவர்கள் விரதத்தை தவிர்க்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறவங்களும் சரி. இப்போ 3 மாதம் வரைய பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பசிக்காது. 3 மாதத்திற்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போ பார்த்தாலும் பசித்து கொண்டே தான் இருக்கும். ஒரு 6-7 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பசிக்கும். ஸோ நேரம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த நேரம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருக்கிற பேரில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அது ரொம்ப தவறு. கடவுள் கூட நம்மளை மன்னிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை நம்பி ஒரு ஜீவன் வயிற்றுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம விரதம் இருப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்கள். ஏன்னா மருந்து மாத்திரைங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்ட பிறகு தான் மருந்து மாத்திரை நம்ம எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதனால் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவர்கள்லாம் விரதம் இருக்கக்கூடாது. இவர்கள்லாம் கடவுளை முழு மனதோட முருகனை வழிபாடு செஞ்சாலே போதும். கடவுளுடைய அனுகிரகம் அருளால் இவங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நடக்கும். நம்ம விரதம் இருந்தால் தான் நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. மனதார பிரார்த்தனை பண்ணால் கூட அது நிச்சயமாக நடக்கும். இப்போ விரதம் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. நல்லா ஹெல்த்தியாக இருப்பவர்கள் எல்லோருமே விரதம் இருக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு சாப்பிடாமல் இருந்தால் தலைவலிக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள்லாம் ஓரளவு சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். அதாவது நமக்கு விரதத்திலே நிறைய வகைகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று முழு பட்டினி விரதம். ஒன்று ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்து நம்ம விரதம் இருக்கிறது. இன்னொன்று 2 வேளை நம்ம உணவு எடுத்து விரதம் இருக்கிறது. பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கொள்வது, இளநீர் மட்டும் சாப்பிடுவது, இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக நமக்கு விரதம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்க வேண்டும். இப்போ நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருப்பவர்கள் முழு பட்டினியாக இருந்து கூட விரதம் இருக்கலாம். அதாவது காலை எழுந்த உடனே நீங்கள் பட்டினியாக தொடர்ந்து இருந்து மாலை நேரம் நீங்கள் சுவாமி கும்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த மாதிரி இருக்கலாம். நிறைய பேர் எச்சல் கூட முழுங்காமல் விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி விரதம் இருப்பவர்கள் இருக்க முடியும் அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்கள் உணவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். அல்லது பால் பழங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் விரதம் இருக்கணும். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து தான் நம்ம விரதம் இருக்கணும். இப்போ இல்லை நான் முருகனுக்காக நான் கட்டும் பட்டினியாக இருந்து நான் விரதம் இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம ஒரு வைராக்கியமாக இருக்கும்போது நமக்கு அங்கே தலைவலி வந்துடும். உடல் சோர்வு வந்துடும். எப்படா போய் படுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கவனம் முருகன் மேலே இருக்காது. நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த உடல் வலி மேலே தான் இருக்கும். ஐயோ உடம்பு வலிக்குதே, ஒரு மாதிரி சோர்வாக வருதே, தலைவலிக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர நமக்கு கடவுள் மேலே கவனம் இருக்காது. அதனால் நம்ம நல்லா சாப்பிட்டு கூட நம்ம பூஜை செஞ்சால் கூட போதும். முழு கவனத்துடன் நம்ம பூஜை செய்யணும். ஒரு 10 நிமிடம் நம்ம பூஜை செஞ்சாலும் கடவுள் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அன்பால் நேசித்து நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கு அவ்வளோ பலன் கிடைக்கும். அதனால் நம்மளோட ஹெல்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதம் இருங்க. இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, காலை 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது பங்குனி மாதம் 28 பங்குனி உத்திரம். திருமணத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் விரதம் இருக்கலாம். நல்ல ஒரு வேலை வேண்டும் அப்படி இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். குழந்தை பாக்கியத்திற்காக விரதம் இருக்கலாம். எல்லா வேண்டுதலுக்காகவுமே நம்ம விரதம் இருக்கலாம். பங்குனி உத்திரங்கிறது முருகனுக்கு திருமணம் நடந்த நாள். அதனால் அந்த நாள் திருமணத்திற்காக விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எல்லா வேண்டுதலுக்காகவுமே நம்ம விரதம் இருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு முருகனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள் இருப்பதனால நம்ம என்ன வேண்டுதல் வைத்தாலும் அவர் செய்து கொடுத்துருவார். நமக்கு சீக்கிரமாக அது நடந்துடும். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா 11ஆம் தேதி அதிகாலையே எழுந்திருக்க வேண்டும். அதாவது சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கணும் விரதம் இருப்பவர்கள்லாம். இப்போ ஒரு 6 மணிக்கு 5:45 6:15 தான் சூரியன் உதயம் ஆரம்பிக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 6:20 6:15 தான் சூரிய உதயம் ஆரம்பிக்கும். ஒரு 6 மணிக்காவது எழுந்திருக்க வேண்டும். கட்டாயமாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்திரிச்சிட்டு தலைக்கு குளிக்கணும். குளிச்சுட்டு நீங்கள் வாசல் எல்லாம் தெளிச்சுட்டு கோலம் போட்டு
மாவிலை தோரணை கட்டுவது ரொம்ப நல்லது நிலைவாசலில். அப்படி இல்லைன்னா பூக்களால் கூட நம்ம அலங்காரம் செய்து கொள்ளலாம். அலங்காரம் செய்துட்டு மா கோலம் போட்டு சந்தன குங்குமம் அல்லது மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துட்டு நிலைவாசலை நல்லா தொடச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டு வைத்துட்டு பூஜையில் படத்தை ஃபுல்லாக நம்ம தொடச்சி எடுக்கணும். அதாவது முருகருடைய படம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படத்தை நல்லா சுத்தமான தண்ணீரில் தொடச்சிட்டு அதுக்கடுத்து பன்னீர் வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்ல கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துட்டு அதுக்கடுத்து சந்தனம் குங்குமம்லாம் போட்டு வைத்து முருகனை நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு செவ்வரளி பூக்கள் தான் முருகனுக்கு உகந்த பூ. செவ்வரளி பூக்கள், தாமரை பூ வைக்கலாம், மல்லிகைப்பூ, வாசனை பூக்கள் நம்ம வைக்கலாம். எல்லா பூக்களுமே நம்ம வைக்கலாம். உகந்த பூ அப்படிங்கிறது சிவப்பு நிற பூக்கள் தான் முருகனுக்கு உகந்தது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நீங்கள் என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு. ஒரே தீபம் ஏற்றினால் கூட போதும். காலையில் ஒரு தீபத்தை ஏற்றி பாலும் தேனும் நெய்வேத்தியம் வச்சுருங்க. அல்லது ஒரு டம்ளர் பால் நீங்கள் குடிக்கிற மாதிரி கூட நீங்கள் நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் சர்க்கரை போட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்துட்டு நீங்கள் கந்தசஷ்டி கவசம் அல்லது திருப்புகழ் அல்லது நீங்கள் உங்களுக்கு என்ன பாடல் முடியுதோ அந்த பாடல் படித்துக்கலாம். அல்லது ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒரு 10 நிமிடமோ அல்லது 6 முறையோ 9, 21, 27 இந்த கணக்கில் கூட நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் சுவாமிக்கு வைக்கிற நெய்வேத்தியம் பால் வச்சுருக்கீங்களா, அது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். பால் பழங்கள் நம்ம தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ இல்லை நான் பால் கூட குடிக்க மாட்டேன் அப்படின்னா வீட்டில் இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு அது கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் நம்ம வைத்துட்டு நம்ம எடுத்துடணும். நம்ம எந்த நேரமும் அந்த பால் வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பால் கெட்டு போயிடும். அது நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ பால் கெட்டது அப்படின்னா நமக்கு யாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்காது இல்லையா? அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுவாமி கும்பிட்ற மாதிரியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மற்றவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கூட வச்சுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் கூட வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சுட்டு நீங்கள் ஒரு பழங்கள் ஆப்பிள் இந்த மாதிரி பழங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் கூட நைவேத்தியம் வச்சுருங்க. அல்லது கல்கண்டு கூட அல்லது சர்க்கரை கூட நம்ம வைக்கலாம். நமக்கு என்ன முடியுதோ அதை காலையில் வச்சுட்டு நீங்கள் விரதத்தை தொடங்கிட்டு மதிய நேரம் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. காலை ஒருவேளை நீங்கள் சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஃபன் ஐட்டம் சாப்பிட்லாம். அதாவது ஆவியில் வேக வைத்த உணவு அப்படிங்கிறப்போ நமக்கு இட்லி, இடியாப்பம், உப்புமா இந்த மாதிரி நம்ம சாப்பிட்லாம். தோசை கூட சாப்பிட்றாங்க, இப்போ சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் இட்லி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒரு 2 இட்லி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 11 மணி போல் ஜூஸ் அல்லது பால் இந்த மாதிரி வாழைப்பழம் கூட சாப்பிடலாம். அப்புறம் மதியம் நீங்கள் பட்டினியாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு வேளை முழு பட்டினியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காலை உணவு தவிர்க்கும்போது நமக்கு கட்டாயமாக தலைவலி வரும், கொஞ்சம் உடல் சோர்வு கொடுக்கும். ஆனால் மதிய உணவு நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு வராது. நமக்கு ஓரளவு நம்ம சரி பண்ணிக்கலாம், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். அதனால் காலை எதாவது எடுத்துக்கோங்க. மதியம் பட்டினியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடியும் அப்படி இருக்கிறவங்க பட்டினியாக மதியம் இருங்க. அப்புறம் மாலை 6 மணிக்கு மேலே தான் நம்ம மறுபடியும் ஒரு 5 மணிலேருந்து நம்ம பூஜை செய்ய தொடங்கலாம். எப்போதுமே பார்த்தீங்கன்னா 4:30க்கு மேலே நமக்கு அந்த பிரதோஷ நேரம் சொல்லுவாங்க. அதனால் நமக்கு பூஜை செய்கிறதுக்கான நேரமே நமக்கு 5 மணிக்கு மேலே வந்துடும். ஸோ உங்களால் எப்போ பூஜை பண்ண முடியுதோ ஒரு 5 மணிலேருந்து அல்லது 6 மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமான பிறகு நம்ம 6 மணிக்கு மேலே நம்ம பூஜை செய்து கொள்ளலாம். முருகனுடைய படத்திற்கு மறுபடியும் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் தீபம் 6 தீபம் கூட ஏற்றலாம் அல்லது ஒரு தீபம் ஏற்றலாம். ஏற்றி வைத்துட்டு நீங்கள் நெய்வேத்தியம் உங்களால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் நீங்கள் வைக்கலாம், நிறைய வைக்கலாம். நெய்வேத்தியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பால், பழங்கள், சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், சாப்பாடு நம்ம சாதம், அப்புறம் பருப்பு, சாம்பார் இந்த மாதிரி பொரியல் வைத்து நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வைக்கலாம். 6 வகை சாதம் வைக்கலாம். லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி 6 வகை சாதங்கள் நம்ம வைக்கலாம். வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். நம்ம விரதம் இருப்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் சுவாமிக்கு பூஜை செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். ஒரு வாழை இலை போட்டு நீங்கள் சாப்பாடு வைத்து சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இது ஒரு நாள் விரதம். இந்த ஒரு நாள் பங்குனி உத்திரத்தன்று முழுவதும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இதிலே நீங்கள் பட்டினியாக இருக்கும்னு நினச்சிங்க, என்னால் ஹெல்த்தியாக இருக்க முடியும் அப்படி இருப்பவர்கள் காலை மதியம் சாப்பிடாம மாலை 6 மணிக்கு மேலே சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யணும். இது உங்கள் உடலுக்கு ஏற்றது போல் நீங்கள் முடிவு செய்யுங்க. ஏன்னா நீங்கள் விரதம் அடிக்கடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கும்.
இப்போ எப்பயாவது ஒரு முறை விரதம் இருப்பவர்களுக்கெல்லாம் அதிகமாக ஹெட்டேக் வந்துடும். அந்த தலைவலி வந்தது அப்படின்னா உங்களுக்கு பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதனால் நான் சொல்கிறேன், நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி பூஜை செய்யும்போது அந்த பூஜைக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம்லாம் பாராயணம் பண்ணுங்க, அல்லது திருப்புகழ் படிக்கலாம். கந்தர் அனுபூதி முழுவதும் நம்ம படிக்கலாம். ஓம் சரவணபவாய நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இந்த மாதிரி நம்ம முருகனுக்குரிய மந்திரத்தையோ அல்லது பாடல்களையோ நம்ம படித்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அந்த மாலை நேரம் நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு நல்லா முழு கவனத்தோடு படிக்கிறதுக்கு தெம்பு வேணும். அதனால பார்த்தீங்கன்னா ஓரளவு சாப்பிட்டுக்கோங்க. முடியும் அப்படி இருப்பவர்கள் மட்டும் பட்டினியாக இருங்க. அந்த ஒரு நாள் பூஜை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். பங்குனி உத்திரம், தைப்பூசம், வளர்பிறை மகாசஷ்டி இந்த 3மே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது. நமக்கு அந்த விரதம் இருக்கணும் அப்படின்னாலே நமக்கு அது குடுப்பனை இருந்தால் தான் அந்த விரதம் இருக்கிற மாதிரி நமக்கு அந்த யோகம் நமக்கு அமையும். முருகனை வழிபாடு செய்கிறதுக்கு ஒரு குடுப்பனை தேவை நமக்கு. அதாவது நம்ம சிறப்பாக பூஜை செய்கிறோம் அப்படின்னாலே ஒரு குடுப்பனை நமக்கு தேவை. அதே போல் வேலும் சிலையெல்லாம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் கட்டாயமாக பண்ண வேண்டும். காலை அல்லது மாலை உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரத்தில் நீங்கள் அபிஷேகம் செய்துக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம். முருகனாலே பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தயிர் அபிஷேகம் தான். அதில் பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் தான் ரொம்ப விசேஷமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சகல செல்வத்தையும் நமக்கு தருகின்றது வந்து பால் அபிஷேகம் தான். நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நமக்கு நடக்கும். நம்ம வந்து கோவிலுக்கும் அந்த மாதிரி அபிஷேகத்திற்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. நம்மளால் என்ன முடியுதோ அதை வாங்கி வைத்து வழிபாடு செய்துட்டு கோவிலுக்கு போயிட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு வர்றது நமக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். இந்த பங்குனி உத்திரத்தை வந்து தவற வச்சாதீங்க. ஒருவேளை உங்களால் வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து மனதார மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும். பாடல்கள் கூட நீங்கள் படிக்கலாம். மனதார வந்து முருகனை மனசால மட்டும் கும்பிட்டாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய என்ன வேண்டுதலோ அதை சங்கல்பமாக வச்சு, அதாவது காலையிலே முருகன் அந்த வேண்டுதலுக்காக தான் நான் வழிபாடு செய்கிறேன் அப்படிங்கிறத வழிபாடு செய்து எனக்கு அடுத்த பங்குனி உத்திரத்துக்குள்ளே இது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணுங்கள். இப்போ குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்பவர்கள் அடுத்த பங்குனி உத்திரம் வரும்போது என் கையில் குழந்தை இருக்கணும் முருகா அப்படிங்கிறத நீங்கள் வழிபாடு செய்யுங்க. திருமணத்திற்காக வழிபாடு செய்யணும், அடுத்த பங்குனி உத்திரம் வருவதற்குள்ளே எனக்கு வந்து திருமணம் நடந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக முருகன் வந்து நம்மளுடைய ஆசைகள் வந்து அவர் நிறைவேற்றி வைப்பார். நம்ம ஒரே நாளில் நடக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட நாள் எனக்கு இந்த நாட்களுக்குள்ளே நடந்தால் போதும் முருகா, எனக்கு அது மகிழ்ச்சி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது நமக்கு நிச்சயமாக அந்த வேண்டுதல் வந்து நடக்கும். முருகன்ட்ட நம்ம மனசார வேண்டிக்கும் போது எனக்கு உன்னை விட்ட யாரும் இல்லை, நீ தான் என்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைக்கணும், உன்னை தான் நான் முழுவதும் நம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட நம்பிக்கையோட முருகன் மேலே அளவு கடந்த அன்போட நம்பிக்கையோட நம்ம தன்னம்பிக்கையோட வழிபாடு செய்யும்போது முருகன் நம்மளுடைய அத்தனை வேண்டுதலுமே நிறைவேற்றி வைப்பார். நல்லதே நடக்கும். முருகனை நம்பி நம்ம வழிபாடு செய்யும்போது முருகன் நம்மளை கைவிடவே மாட்டார். நமக்கு என்ன தேவையோ அது செய்து கொடுப்பார். அது பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், இல்லை மற்ற வேண்டுதலாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து செய்து கொடுப்பார். இந்த ஒரே நாள் விரதம், இந்த பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, மாலை 6 மணிக்கு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யுங்க. வாழ்க்கை நிச்சயமாக வசந்தமாக மாறும். நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து சூப்பராக நமக்கு அமைச்சு கொடுப்பார் முருகர். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பங்குனி உத்திர பதிவு நான் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.